வணக்கம். திண்ணைக்கு வந்த சொந்தங்களுக்கு என்னுடைய அன்பான வரவேற்புகள். இன்னைக்கு திண்ணையில் நாம் ஒரு சுலபமான பால் பாயசம் செய்முறை பார்க்க போகிறோம். நம்ம சாப்பிட்ற உணவில் நார்ச்சத்து நிறைய இருக்கணும்னு சாதாரணமாக சொல்லுவோம். இன்றைக்கி நம்ம இந்த பாயசமும் நார்ச்சத்து உள்ள ஒரு பாயசம் பண்ண போகிறோம். இப்போ நம்ம நேரடியாக செய்முறைக்கு போகலாம். இந்த செய்முறைக்கு நம்ம எடுத்துருக்கிறது கோதுமை ரவை, அதாவது உடைச்ச கோதுமைன்னு சொல்லுவாங்க. இந்த கோதுமை ரவை பொதுவாக நிறைய நார்ச்சத்து உள்ளது. இப்போ நம்ம எடுத்துருக்கிற கோதுமை ரவை, அதாவது 1/4 கப் கோதுமை ரவையை நல்லா இந்த மாதிரி 2 தடவை நம்ம கழுவிக்கணும். அதில் உம்மி மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் நல்லா கழுவிட்டு அதில் இருக்கிற தண்ணீரெல்லாம் சுத்தமாக வடிகிற மாதிரி நாம் வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ அந்த தண்ணீர் வடிகிற சமயத்தில் நாம் ஒரு குக்கர் பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கிட்டு அதில் இந்த பாயசத்துக்கு தேவையான முந்திரி, பாதாம் ரெண்டும் நான் சேர்த்துருக்கேன். இதில் கூட நீங்கள் திராட்சை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த முந்திரியையும் பாதாமையும் வறுத்த அதே நெய்யில் நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற அந்த கோதுமை ரவையை சேர்த்துக்க போகிறோம். இந்த கோதுமை ரவையை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் குறைவான தீயில வச்சு நல்லா அந்த நெய்யில் வறுத்துக்க போகிறோம். இப்போ அந்த கோதுமை ரவை ஓரளவுக்கு வறுபட்ட பிறகு அதில் நான் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். இது டபுள் க்ரீம் மில்க்கு, கொஞ்சம் திக்காக இருக்கும். அது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணீரும் சேர்த்துக்கிறோம். அதாவது 1/4 கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்திருக்கோம். அதுக்கு மொத்தம் 2 கப் அளவுக்கு தண்ணீரும் பாலும் சேர்த்து எடுத்திருக்கோம். இப்போ இந்த குக்கரை மூடி நாம் 2 விசில் வச்சு வேக வச்சுக்கலாம். பாலில் வேக வச்ச கோதுமை ரவையை இப்போ நாம் ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போது இந்த பாயசத்துக்கு தேவையான இனிப்பு சேர்க்க போகிறோம். அடுத்ததாக இப்போ நான் 1/4 கப்பும் அதோட 2 டேபிள் ஸ்பூனும் சேர்த்து இனிப்பு சேர்த்துருக்கேன். அதாவது 1/4 கப்பை விட கொஞ்சம் அதிகம். இப்போ பால் பாயசத்துக்கு தேவையான ஏலக்காய் சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நாம் குறைவான தீயில வச்சு கொதிக்க விட போகிறோம். இடையில கிளறி விட்டு நல்லா இந்த பாயசம் கொதித்த பிறகு 5 நிமிஷம் கழித்து நாம் கடைசியாக முந்திரி, திராட்சை வறுத்து வச்சுருக்கிறத இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து 1 நிமிஷம் நாம் கொதிக்க விட்டுட்டு இந்த பாயசத்தை இறக்கிடலாம். ரொம்ப சுலபமாக பண்ணக்கூடிய பாயசம் இது. பார்த்தா ஜவ்வரிசி பாயசம் மாதிரியே தான் இருக்கும், ஆனால் சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த செய்முறையை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த செய்முறை பிடிச்சிருந்தா சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கலாம். நன்றி.